ஸ்டெப்ஸில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஓகேவா? பட் இதில் என்ன நம்ம நோட் பண்ணணும்னா, அந்த இது இப்படி பண்ணுவார்ல, அந்த இது நோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுவேன். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத டிப்ஸும் ஸ்டெப்ஸ் டியூட்டோரியல் போட்டதுக்கு அடுத்து சொல்கிறேன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பார்த்தலாம், அப்புறம் நீங்கள் எப்படி இதை மேக் பண்ணலான்ற டிப்ஸும் நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாட்ஸ்அப் சேனலும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயும் நம்ம கனெக்டடாக இருக்கலாம், ஓகே? ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸில் இந்த சாங் வந்து குட்டி குட்டியாக ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாரு, ஓகேவா? அதை மட்டும் அப்படியே 1 2 3 செட்டாக நான் சொல்லிடுறேன். நம்ம அதை எப்படி மெஷ் பண்ணலான்றதை நான் பார்த்துறேன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸில் நீங்கள் காஸ்டியூம் என்ன போட்டுக்கிறீங்கன்னா, ஒரு பிளாக் பேண்ட்டு இல்லைன்னா பிளைன் பேண்ட் போட்டுக்கோங்க, ஒரு பிளைன் ஷர்ட் ஒன்று போட்டுக்கோங்க, ஓகே? ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃபுல் ஹேண்டாக வச்சுட்டு அப்புறம் மடிப்பார். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை காஸ்டியூமாக போட்டுக்கோங்க, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் சேர் எங்கே இருக்குன்னா, நான் வந்து அது பேலன்ஸ்க்காக நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டெப் அப்படின்னா, இந்த ஸ்டெப் போடுவார், ஓகே? ஸோ இது எப்படின்னா, கால் கொஞ்சம் ஓப்பனப்பாக வச்சுக்கோங்க, ஓகே? இப்படி ஓப்பனாக வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, லெக்கை வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைடு தான். ஸோ பாடி என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஹேண்ட்ஸை வந்து ரொம்ப இப்படி ஸ்ட்ரிப்பாக இல்லாமல் லைட்டாக பிடிச்சிட்டு இப்படி ஷேக் பண்ணுங்கள். ஷேக் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஷோல்டரை மேலே தூக்குங்க, பின்னாடி தள்ளுங்க, அப்படியே உங்கள் பாடியும் ஃப்ரண்ட்டில் வரும், லைக் திஸ், ஓகே? ஃபஸ்ட்டு ஷோல்டர் அப், பேக், வேவ், ஓகே? சி திஸ், அப், பேக், ஷேக், இப்படி பண்ணுங்க, ஓகே? ஹேண்ட்ஸ் வச்சுட்டு இப்படி பண்ண போகிறீங்க, ஓகே? ஸோ இப்படி பண்ணுங்க, ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு, நீ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் ஏதாவது சம்திங் நினைக்கலாம். பட் நம்ம டான்ஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் அப்படியே குட்டி குட்டி பாயிண்ட்ஸும் நான் ஆட் பண்ணுறேன், ஓகே? சரி பண்ணுறீங்களா? ஓகே, ரெடி? 1 2, ஓகே? ஃபஸ்ட்டு லெஃப்ட் காலில் தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? 1 2 3 4 5 6 7 8, ஓகே? இதுதான் மூமெண்ட், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த சைட் பண்ணுறீங்களோ அப்படியே அழகாக அந்த சைடு பாருங்கள், கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதை முடிச்சுட்டு, அதாவது 1 2 3 4 4 செட்டு, லெஃப்டில் 2 ரைட்டில் 2, ஓகே? ஸோ இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவார் தளபதி, அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே கிச்சன் சைடு போவார். கிச்சன் சைடு போகும்போது ஜஸ்ட்டு 1 2 3 4 அப்படி கிளம்ஸியாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கிச்சன் செவர் இருக்கும்ல, அதை இப்படி பிடிச்சிட்டு லெக்கில் ஒன்று போடுவார். நீங்கள் செவர் கிச்சனில் இல்லைன்னா இப்படி சேரை பிடிச்சிட்டு இப்படி பண்ணலாம், அதுக்கு தான் நான் சேர் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ எடுக்க இன்னொரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா உங்களோட அப்படியே ட்ராவல் பண்ணி எடுங்க, ஓகேவா? கூல். ஸோ என்ன பண்ண போனால், இதுதான் கிச்சன் வால்னு வச்சுக்கோங்க. இப்படி பேலன்ஸ் பண்ணிவிட்டு ரைட் லெக்கை தூக்கி 1 2 3 4 5, ஓகே? கூல். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண போகிறீங்கன்னா, அசியூம் பேலன்ஸ் பண்ணிட்டு ரைட் லெக் இப்படி தூக்கி லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 3, ஓகே? 1 2 3 தென் 4 5 4 5 வரும்போது முன்னாடி வந்துடுங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, அப்படியே ஓடி ஃப்ரண்ட்டில் வந்துடுவார், ஓகேவா? ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இப்போ தான் இந்த ஸ்டெப்பு போடுவார். ஸோ இப்போ நம்ம வந்து சேரை தள்ளி வச்சிடலாம், ஓகேவா? ஏன்னா அந்த ஸ்டெப் போடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க, ஓகே? எப்படின்னா, லெக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஸோ ரைட் லெக்கை வந்து நார்மலாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, லெஃப்ட் லெக்கை இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ரைட் லெக் இப்படி தேய்ச்சி இப்படி பேக்கில் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட லெஃப்ட் லெக் டோ வந்து இப்படி தூக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? ஸோ ரெடி? 1, ஓகே? பண்ணிங்களா கரெக்டாக? லெக்கு தெரியுதா? ரெடி? 1, ஓகே? ஸோ இப்படி தான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி? 1 தென் 2 வரும்போது லெஃப்ட் லெக் இப்படி வச்சுருக்கோமா, அப்படி எடுத்துகிட்டு வந்துங்க. ஸோ இப்படி நான் பண்ண பாருங்க. 1 2 3 4, ஓகே? ஸோ இது மாதிரி 4 செட்டு, அதாவது லெக் முடிஞ்சிடுச்சு. இப்போது பாடி என்ன பண்ணோன்னா, இப்படி நிற்கிறீங்களா, நான் ஃபஸ்ட்டு வந்து பாடி இப்படி ஃப்ரண்ட்டில் போகணும், பேக் ஃப்ரண்ட் பேக், கை வந்து இப்படி வச்சுக்கோங்க, இது ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? ரெடி? நம்ம நின்ன இடத்துல பண்ணலாமா? ரெடி? 1 2 3 4 5 6, ஓகே? ஸோ இது வந்து கேமரா ஃபோக்கஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் ஆப்வியஸாக மூவ் ஆகும்போது அவங்க மூவ் ஆவாங்க. நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு ட்ரைபாடில் வச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபோக்கஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ ரெடி? ரெடி? 1 2 3
4. ஓகேவா? கேமரா விட்டு வெளில போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி வச்சுட்டு 1 கால் தூக்கியாச்சா, 2 ஓகே, 3 4. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூவ் வந்து ஈஸி தான். ஓகே, ஸோ இந்த மூவ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்படி சும்மா அப்படி வர்றது எப்படி, பொசிஷன் எப்படி ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ரெடி 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ கை 2 இப்படி மடக்கிட்டு இப்படி பண்ணுங்க, தலையை இந்த மாதிரி ஆட்டுங்க. ஓகே, ஸோ ரெடி. ஓகே, நின்ன இடத்துலயே இந்த லெக்ஸை மட்டும் இப்படி ஸ்வாப் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது பேக் ஃப்ரண்ட் ஈக்குவல். ஓகே, இது வந்து கிளம்ஸியாக நீங்கள் பண்ணிக்கிறது தான். பட் கையும் ஹெட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்பு. லாஸ்ட் ஸ்டெப்பு ஈஸி தான். என்னென்னா 1 ரைட் லெக்கை இப்படி பெண்ட் பண்ணுறீங்க. ரைட் லெக்கோட ஹீல் வரும்போது ரைட் ஹேண்டு கீழே இருக்கணும். அதாவது இப்படி தட்டுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெடி 1 2 3 4. இதை வந்து சாங்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதை வந்து நம்ம நண்பர்கள் கேட்டிங்கன்றதுனால இதை வந்து நம்ம சீக்வன்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிப்ஸ் எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்றது சொன்னேன். காஸ்டியூம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வீடியோ வந்து சொன்ன மாதிரி இன்னொரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கள மூவிங்லேயே வச்சு எடுங்க. இந்த சென்ஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சன் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்டெப்ஸ் போடுறதுக்கு. தென் ஹாலில் வந்து இந்த ஸ்டெப்பு, அதாவது இந்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மூவ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து பர்சன் வச்சுருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் நல்லா எடுத்து மாஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லியோலேயே அடுத்த ஸ்டெப்ஸும் இருக்குது, அடுத்தடுத்து வரும். ஓகே, கூல். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் DavidJames. பாய்.